போட்டு வேலையை முடிக்க மோரே நல்லா பார்ப்போம். அந்த மொத்தம் சிம்பிளாட்டாடு அதான் 3000 கொடுத்துருவோமா? பணம் ரொக்கமா இருக்கு. 6 மணிக்கு மேலே ரூபா ஏற்ற முடியும். ஏன் ரொக்கம் தர மாட்டீங்களா? இப்பதான் மானியத்தில் 1.5 லட்சம் கொடுத்துருவோம்ல. ஆதார கார்டு வந்து பேங்க்ல போய் கொடுத்துட்டு காசு 3 மாசம் ஆகும் வர்றதுக்கு. தரீங்களா? 14,000 முடிச்சுக்கிறவா? ஒரு வாரத்தில் எத்தனை விட்டுருவீங்க? இப்போ 980 விட்டுதீங்க. இப்போ விட்டுட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 3 லட்சம் கிடைக்குமா? 4 லட்சம் கிடைக்குமா? சந்தோஷம். வாடிப்பட்டி சந்தை நல்லா ஃபேமஸாக இருக்கும் போல. அப்பா காட்டியா இவர் வந்து வாரம் 30-31 ரூபாரு. அது முடிச்சுட்டு எவ்வளோ சொல்றாருண்ணா? 18,000 சொன்னா நான் 14,000 கேட்டேன். பல்லு எத்தனை? பல்லு போடல. ஏன் பல்லு மாதிரியே இருக்கு. இது உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிட வந்து இது வந்து சண்டை கடா 1.5 லட்சம் 2 லட்சம் ஜெயிக்கும். கடா ஜெயிக்கும். சரி, சண்டைக்கு போகும். போட்டுருவாரு. வாடிப்படி சந்தைனாலே இவர் தான் ஃபேமஸ். சண்டை கடால 1.5 லட்சம் ஜெயிச்சு ரூபா வச்சுருங்க. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? நம்ம ஐயங்கோட்டை. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? ஐயங்கோட்டை 15,000 சொல்கிறேன். 13 ரூபாய்க்கு ஆடு வைக்கிறேன். 13,000 வந்தா கொடுத்தீங்க. வேற கிடா உங்ககிட்ட இருக்காண்ணா? வாங்கிடலாம். நீங்கள் வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர்? என் நம்பர் 950 05 05 840. இந்த மாதிரி சண்டை கிடா வேணா உங்ககிட்ட வாங்கி எப்போ வேணாலும் வரலாம். வாங்கி அதில் குட்டியும் கிடக்காண்ணா? சண்டை இருக்கு. வந்தால் வாங்கி சண்டை கிடா பிரிய எந்த கடாலும் வாங்கிக்கலாம். கோயிலுக்கெல்லாம் கடை வேணுமா? என்ன கடை விசேஷ கடை என்னன்னாலும் வாங்கிக்கலாம். கிடாக்கார போயிட்டு எடுங்க. வரையில வா கோயில வர போட்டுருவாரு. ஓடியா வாயா அண்ணா இது எத்தனை பல்லு கிடாண்ணா? பல்லு சேர்ந்து கடா 6 பல்லு கடா. ஆட்டுக்கு போடலாமா? ஆட்டுக்கு மாப்பிள்ளை கடா. அதே மாப்பிள்ளை கிடா. ஆமாம். இது உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிட வந்து ஒரு 70 கிலோ வரும். 70 கிலோ. ஆமாம். எவ்வளோ சொல்றீங்கண்ணா? எவ்வளோ சொல்றீங்க? 30,000 எவ்வளோ சொல்கிறோம். எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வி 25 ரூபா வரைக்கும் கேள்வி இருக்கு. எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா? இன்னும் 2,000 சேர்த்து தான் கொடுத்துருவோம். 27,000 கடாய் கொடுத்துருவோம். இந்த கிடான்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பான முறையில் வாங்கிக்கலாம். நாட்டு கடாய் வாங்கிக்கலாம். மாப்பிள்ளை கடை. சரி. வரத்து எப்படி இருக்குண்ணா? வரத்து பரவாயில்லண்ணா. விலை எப்படி இருக்குண்ணா? விலை கொஞ்சம் நார்மலாக தான் போகுது. என்னோட கார்த்தி வரதுனால கொஞ்சம் விலைவாசி கம்மி தான். ஆமாம். இப்போ வாங்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். வாங்கி வளர்க்குறது நல்லது. இப்போ வாங்கினா பக்ரீத்துக்கு செட் ஆகுமா? வாங்கி வளர்த்துக்கலாம். சரி. அதுக்கு தக்கன தான் விலை இருக்கு. நீங்கள் எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? நான் இன்னைக்கு ஒரு 7 உருப்படி கொண்டு வந்தேன். கொடுத்தாச்சு. விலை எப்படி நார்மலாக போச்சு? நார்மலாக இருந்ததுனால கொடுத்துட்டேன். சரி. கிட்ட வேணா வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் 97 45 15 58 07. ஏற்கனவே நம்ம யூடியூப் போட்டோ எடுக்கிறேன். ஆளால் வந்ததே ஏற்றிருக்க. நீ சும்மா தோணக்கூடாது. அப்புறம் நிற்காது. வராது மாமா. எதுக்கு 30 கிலோ வந்தாலும் 800 ரூபா ரேட்டுக்கு மூவட்டை 24,000 ஆச்சு. அவர் 27 சொல்றாரு. சந்தையில் மாமா பெரிய தரவர். 3,000 ரூபா அதிகமாக இருக்கா? ஆமாம்.
இந்த இருக்க பாவாடை மாப்பிளக்கு கடை 200 வயசு பிள்ளை பிடிச்சிட்டு அவ்வளோ இருக்கா இப்படி இப்படியா கடாயா என்ன கடை? இது வந்து நாட்டு கடை தான். நாட்டுக்கடை. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரோட வந்து 45 கிலோ வரும். 45 கிலோ. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? இது வந்து 25,000 வளர்ச்சி விடுறோம். 25,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 20,000 கேள்வி இருக்கு. எவ்வளோ வந்தா 22 22 கொடுத்துருவோம். 22,000. நல்ல பெரிய கிடாவா இருக்கு. நல்ல பெரிய கடை கடை ஆட்டுக்கு பல்லு எத்தனை? பல்லு சேர்ந்து பல்லு சேர்த்து நல்லா இருக்கும். மாப்பிளை கடை தான். சரி சரி. இந்த கிடா வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் நாய் நல்ல நாய் 4 நாய் இருந்தாலும் வாங்கிடுவாரு. அப்படி போவாங்க. 4 நாய் நல்ல நாய் இருந்தால் அதையும் விற்கிறாரு வாங்கி. ஐயா பொன்னியும் மண்ணையும் 80 ரூபா தான் மனுஷன் தாங்கய்யா. எதாக இருந்தாலும் காசு பாவக்காய் வைக்கிற கசக்குமா? அது கச்சாது. எதையும் வாங்கி விற்போம். கருவாடை கூட வாங்கி வந்து விற்றுருவோம். நல்ல காசு இல்ல? நல்ல காசு. நமக்கு தேவை காசு. லாபம் உழைக்கணும். நேர்மையா உழைச்சி காசு சம்பாதிக்கணும். நேர்மைக்கு தான் பொய் உழைப்பு. போராடு இல்லாம இருந்தாலும் சரியா பொய் போராடு இருக்கக்கூடாது பொய் போராடு இல்லாம அப்படி பேசக்கூடாது என்னப்பா, உழைக்கிறோம் காசு கேட்கிறோம் அதுதான் யூடியூப் அந்த பெரிய உடம்பு எடுங்க. யாரு அவன்? இது என்ன கிடாண்ணா? எட்டையாபுரம் பொட்டுக்கிடா. இது எத்தனை பல்லுண்ணா? இது 12 மாசம் குட்டினே 2 பல்லு இளம் பல்லு 2 அப்படியா? 2 பல்லு தான். சரி. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? இது எடை கொடுக்க முடியாது பந்தய கடை பந்தய கிடா. பந்தயத்துக்கு பழக்கி வச்சிருக்கீங்க. சண்டை கடை சண்டையே போறது அப்போ செலவு பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ பந்தயத்துக்கு போயிட்டு இருக்கா? புது கடை இனிமேல் தான் போகும். சரி. 3 மாசம் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சரிண்ணா. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 25 ரூபா சொல்றேன். 25. ரேட்டு கம்மியாக இருக்கு. அவ்வளோதான். ஆமா அவ்வளவுதான். நாங்க 1.5 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் வாங்குவோம். நமக்கு ஒரு 40 இடம் கார்த்திகை மாசம் பேங்க்ல லோன் போடுறாங்க. இல்ல பந்தய விழா சொல்றீங்களா? அதான் கேட்டேன். கிளைமேட் சீசன் மாறுதுல நிறைய செலவு பண்ணிருப்பீங்களாண்ணா? இருக்கு எல்லாமே இருக்கு. சரி. அதெல்லாம் பண்ண முடியாது. எவ்வளோ நிலவரம் வந்து கம்மி. 23 ரூபா கொடுப்பேன். 23,000. சரி. இந்த மாதிரி கிடாவன்னா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை? எப்பனா கூப்பிடும் 10 கடை இருக்கும். எங்கேருந்து கொண்டு வந்தீங்களா? மதுரை செக்கான் ஒன்று. மதுரை செக்கான் ஒன்று. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 90 47 22 09 62. எப்போ வந்தாலும் இந்த மாதிரி கடாய்கள் நம்மகிட்ட 10 கடை எப்பயும் ஸ்டாக் இருக்கு. வளர்ப்புக்கு சண்டைக்கு எதுக்குனாலும் நம்மகிட்ட எப்படின்னா கடை எப்பயும் இருக்கு. முட்டுக்கிடா வியாபாரி. முட்டுக்கிடா வியாபாரி தெரியும். கேளுங்க. ஒரு டைம் சொல்லுங்கப்பா. அப்புறம் ஒரு 6,000 பார்த்தேன். 6,000 போய் வீட்டில் வச்சுட்டா போல இவன் வெயிட் மைனூர் கறி தோக்கு வேணாமே சண்டை தோக்கு மட்டும் வளர்ப்பு தோக்கு ஆகும்ல பாருங்க. கறி மதிப்பு பார்க்கணும். கறி மதிப்பு ஆகாது.
அங்கே வீடியோ ஓடி இருக்கப்பா சவுண்டெல்லாம் கட் பண்ணிடுறேன். பெரிய இவர் வந்து எட்டயபுரம், திருமங்கலம், சிவகாசி எல்லா பக்கமும் பெரிய வாரி ஒரு உடம்புல சித்திருவாரு பெரிய வாரி சொல்லக்கூடாது. என்ன வாங்குறது பேட்டி விடப்பா. எங்க வியாபாரத்துல குருநாதர் இவருக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பொருளோட ஒரு பஞ்சாயத்துல என்ன கூப்பிட்டு கேட்பாங்க கடாய்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நல்லது கெட்டது எதுனாலும் எங்க அண்ணனை தான் கேட்போம். சயின்டிஸ்டாப்பா. சயின்ஸ் டாக்டர் அதுக்கு படிச்ச டாக்டர் இல்ல, அனுபவத்துல டாக்டர். கடாய்களுக்கு எந்த ஒரு சின்னது கெட்டது நல்லது கெட்டதுனாலும் கை வச்சா கடா நலமாயிரும். அவ்வளவு திறமை கொட்டடிப்பாரு. தப்பு. அதான் அதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி சண்டை கிடானால உங்களுக்கு அடிக்க மாட்டாங்க, விளையாட கணக்கு. ஆமா, சண்டை கணக்கு அடிச்சா ரோஸ் வராதுல்ல. ரோஸ் நம்பர் வாங்கி போடுங்க. வைத்தியம் அப்படி பார்ப்போம். வைத்தியம் எல்லா வைத்தியம் நம்பர் சொல்லுங்க. உண்மையிலே விளையாட சொல்லுங்க, சீரியஸா சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, இந்த சண்டை கிடாவை பத்தி எந்த டவுட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்றாங்க. உங்க நம்பர் சொல்லுங்கண்ணா. நம்பர் சொல்லுங்க. 80 98 32 11 08. இது எத்தனை வருஷம் அனுபவம்ண்ணா உங்களுக்கு? நமக்கு ஒரு 20 வருஷம் 22 வருஷம் வரும். 22 வருஷம் இது பரம்பரை தொழிலா நீங்களா? ஆமா, நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாருமே எல்லாமே சண்டை கிடாது. சண்டை கடாயில நான் வந்ததா. அவங்க வந்து ஆடு மாடு சரி. தொழுவு போட்டு வச்சிருந்தவங்க. நம்ம வந்து சண்டை கடாயில எங்க வந்தோம். 22 வருஷமா இருக்கும். குட்டியிலே உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு? ஆமா, சின்ன பிள்ளையிலே ஆடு எல்லாம் 6வது படிக்கும் போதுல இருந்து சரி. உங்ககிட்ட கிடா கிடக்காண்ணா? இன்னைக்கு சண்டை கடை ஒரு 4 கடை மட்டும் இருக்கு. சண்டை கடா பிரியர்களுக்கு கொடுப்பீங்களா? ஆமா, சண்டை கடைக்கு மட்டும் தான் கொடுப்போம். சண்டைக்கு ஆகிற பொருள் சண்டைக்கு கொடுப்போம், ஆகாத பொருள் சந்தைக்கு கொடுப்போம். சரி. ஃபோன் நம்பர். ஆமா, ஒன்று முட்டுக்கு இல்லாட்டி வெட்டுக்கு. ஆகுற கடை முட்டுக்கு, ஆகாத கடை வெட்டுக்கு. எல்லாத்தையும் கணிச்சு வாங்க. ரோசம் இருந்து வளர்க்க வேண்டியது ரோசம் நாட்டி ஆட்டுற கதையை போட வேண்டியதா. ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 80 98 32 11 08. உங்கள் பேர்? மகேந்திரன். மகேந்திரன். நீ வாப்பா பேசி கடை என்னங்க பேசுறேன். நானும் பேசி 45 வர முடியும். என்ன இது நாட்டுக்கிடாவாண்ணா? நாட்டுக்கிடா. எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? 45 கிலோ இருக்கு. 45 கிலோ. 50 கிலோ வரும். உயிரோடனா 50 கிலோ வரும். 50 கிலோ வரும். எவ்வளோ சொல்றீங்கண்ணா? நான் 25 ரூபா சொல்றேன். 25 ரூபா சொல்றேன். 25. ஒரு 22 23 ரூபா கொடுத்துருவேன். இது கன்னி ஆடு அப்படின்னா? கன்னியாடு வரும். கன்னி ஆடு. ஆட்டுக்கு போட வசதியா? ஆட்டுக்கு ஆட்டு போட்டா இதை மாதிரி பெரிய பெரியடா வரும். 4 பல்லு இன்னொரு 5 வருஷத்துக்கு ஆட்டு விழுது. சரி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 23 ரூபா கொடுத்துருவோம். 25 ரூபா விலை சொன்னேன். 20 ரூபாய் ஃபைனலாக கொடுத்துருவீங்க. நீங்கள் வியாபாரியாண்ணா? வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 84 89 20 56 95. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? சரி. இந்த மாதிரி கிடா வேணா அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். வேற வச்சிருக்கீங்களா? நல்ல பெரிய கிடா வச்சிருக்கீங்க. சின்ன கடை இருக்கு. எல்லா சந்தைக்கு வருவாப்ல. இது பண்ண கிடாலாம் கிடையாது. நம்ம வீட்டு வளர்ப்பு பண்ண கடையெல்லாம் இல்லை. நம்ம வீட்டு வளர்ப்பு. அது உங்க கிடாவா? நம்ம கடை தானே. அது கிடா உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? 25 ரூபா சொல்லுவாங்க. உயிரிடை எவ்வளோ இருக்கும்? 25 ரூபா நினைச்சுக்க. 25. எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா? எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க? 24 ரூபா 23 ரூபா கொடுத்துருவோம். 23,000. உயிரிடை எவ்வளோ இருக்கும்? 40 கிலோ இருக்கும். ஓகே. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? இப்போ வந்து 20 ரூபாய் கேட்டுக்கிறோம். கொடுக்கல. கொடுக்கல. 24 ரூபா 23 ரூபா. கூட ஒரு 2 ரூபாயாவது வரணுமா? ஆமாம். 22,000 வந்தால் கொடுத்துருவீங்க. நீங்கள் வியாபாரியா?
நம்ம வியாபாரி தானே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 63 81 70 81 62. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? நம்ம காமலாரம் இந்த மாதிரி பெரிய கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். இது வீட்டு வளர்ப்பு தான். அப்படி வீட்டு வளர்ப்பு தானே. சரி. நாட்டு கிடா. உண்மையான நாட்டுக்கடை இதுதான் கிடையாது. நாட்டுக்கடை இதுதான். அந்த பண்ண கடை தான் அங்கே ஒன்று இருக்கு. ஒரு ஆடு இது நாட்டு கிடா, கருத்து கிடா. கருத்து கடை நாட்டு கடை கோவிலுக்காக. ஆமாம். கோவிலுக்கு கருத்து கடை நாட்டு கடை இருக்கிறாங்களே கோவிலுக்காக. வாடா பல்லு சின்ன பல்லு 6 பல்லு. 6 பல்லு. உயிரிட எவ்வளோ இருக்குங்க? உயிரோட 48 கிலோ வரும். சரி. எவ்வளோ சொல்றீங்க? 48 கிலோ வரும். எவ்வளோ சொல்றீங்க? இது 24 ரூபா சொல்றாரு. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வி 24 25 ரூபா கொடுத்துருவாரு. 23 ரூபா கொடுத்துருவாரு. 23,000. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. உன் ஃபோன் நம்பர் சொல்லாப்பா. சொல்றேன். ஆ சரி உன் நம்பர் காட்டாக்கார பாண்டி 5000 போட்டுருக்க நண்பர். நாட்டுக்கிடாவா? நாட்டுக்கிடா. பல்லு சின்ன பல்லு கொல்லியா? இன்னும் வளர்க்கலாம். சரி சரி. இது உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? 25 கிலோ. எவ்வளோ சொல்றீங்கண்ணா கிடா? 17,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 14 வரைக்கும். கூட ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுக்குறீங்களா? 15,000. நீங்கள் வியாபாரி அண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? முசிலம்பட்டி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 96 55 32 30 40. இந்த மாதிரி நாட்டுக்கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வச்சிருக்கீங்களா வேற? நீங்க பேசுறதே போட்டா பாரு. கேட்டுமே கொடுக்கல. பல்லு போட்டு பாருங்க. எடுக்கிறாரு, காசு எடுக்கிறாரு. ஐயா சண்டே பாரு இன்னைக்கு எப்படி கிடக்குன்னு. சும்மா வாங்குறா பாப்பா. அது போனக்கா பொருள் நம்ம ஊர்ல இல்ல. பொருளை பாருங்க. பொருள் இளங்குட்டி இல்லாட்டி பல்லு போட்டு பல்ல பாரு. பல்லு போட்டு காட்டு. அதுக்கு ஒரு மதிப்பா கேட்கிறோம். குட்டி மதிப்பா குட்டி 8000. எவ்வளோன்னு சேர்த்து கேட்குறீங்க? ஐயா 13,800 கேட்டு போயிருக்கிறாங்க. நீங்க அந்த மதிப்பு எவ்வளவுக்கு கேட்டு போவாங்கடா? பணம் வச்சுட்டாங்க. வீம்பா பிடிச்சிட்டு கொடுத்தா தாத்தா மாதிரி. அதனாலதான் பாடி வச்சிருக்கேன். நான் இதுக்கு கொடுத்துட்டு போற மாட்டேன்னா நானும் விற்கத்தான் வந்திருக்கேன். கொண்டு போறது போல. இல்ல தாத்தா சொல்லலை. நீ பயப்படாத, நான் ஒன்றுமே சொல்லலை. கேட்டாங்க. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல வேலை கேட்கும் நல்ல வேலை
ஒரு மார்க்கு 9,500 வாங்க 12,000 மாதம் கூட இல்லை கெடுத்தாங்க 18,000 என்ன செய்வேன் அப்படி அழைக்கல 500 சேர்த்து விட்டுருங்க 500 வாங்கியா ஆமாடா 700 இல்லை மட்டும் 600 அவங்களுக்கு போட்டேன் 600 மார்க்க 17 ரோடு என்ன சேனல் எவ்வளோ சொன்னீங்க? 15 ரூபா சொல்கிறேன் 15,000. ஒரு எவ்வளோ கேட்டாருண்ணா? ஐயா 12 கட்டாதா உங்களுக்கு? அது எத்தனை பல்லுண்ணா? பல்லு போடலாம் பல்லு போடல. வளர்ப்புக்கா? நீங்கள் வியாபாரியா? சரி. எங்கேருந்து கொண்டு வந்தியா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பர் 76 67 35 இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி வேறு வச்சிருக்கீங்களா? வளர்ப்பு குட்டி வச்சிருக்கீங்க? வளர்ப்பு குட்டி மட்டும் தான் வாங்கிக்கலாம். கோழி இருக்குது வாங்கிக்கலாம். எல்லா வியாபாரமும் இருக்குது. சந்தையிலே நம்பர் 1 வியாபாரி ராவுத்தர் மாமா அவர் டெய்ரியில் பெரிய கடை போட்டுருக்காரு. கொட்டை ஸ்டாலு இலசாத்தை வாங்குவார். கொண்டு வந்து மாமாவுக்கு தான் கொடுத்தேன் ஒரு 6 குட்டி. எங்கள் மாமா தேனியில் கடை போட்டு தேனியில் கிலோ எவ்வளோ போட்டுருங்க? நம்ம கடை வந்து 800 கிடாகறி தான் போட்டுருங்க. கிடாக்கறி தான் ஒன்லி இலசு தான். பல்லு கூட போடாது. பல்லு போடாத கறி தான். அந்த கடை பேர் என்னென்ன? கடை பேர் வந்து அபு மட்டன் ஸ்டால். எதுகிட்ட இருக்குண்ணா? நம்ம தேனி என்ட்ரன்ஸில் இருக்கு. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 74 48 67 99 53. நம்ம மொத்த ஆர்டரு மொத்தமாக எப்போ கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் நம்ம கொடுப்போம். எப்பவும் கிடா ஒரு 10 கிடா வச்சிருக்கீங்க? கிடா இருக்குது நம்ம ஸ்டாக்கில் 10 கிடான்ற 50 கிடா வரை இருக்குது. வியாபாரிகள் நம்மகிட்ட இருக்காங்க. எல்லாமே இருக்குது. பொருள் முதல் கொண்டு நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கே உள்ள கான்டாக்ட் பண்ணாலே கிடச்சிரும். வேலையை வந்து செஞ்சு கொண்டு வரணும். எங்கே வேணாலும் ஆள் தமிழ்நாடு. 800 ரூபா கிடாகறி கட்டுப்படி ஆகுமா? எலும்பு கறிங்க. எலும்பு கறி அதனால கட்டுப்படி ஆகுமா? எப்படி ஆகணும்னா நம்ம வாங்குற விலையிலேருந்து அப்படியே மொத்தமாக கொடுப்போம். எங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம். மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருள் கொடுப்போம். அவங்க பிரியத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கொடுப்போம். நாட்டு என்ன வேணும்னு கேட்டாங்களோ அது வேணான்ற பொருளை நாங்கள் எடுத்துக்கிறோம். நாட்டு கிடா போடுறதுனால கறி டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்குட்டி தான் நம்மகிட்ட ஒரிஜினல். கர்நாடகா கறி கேட்டாலும் வெள்ளாட்டம் கறி இருக்குது. செம்பிளி கறி கேட்டாலும் செம்பிளி கறி இருக்குது. எந்த ப்ராடக்ட் கேட்டாலும் நம்ம கொடுத்துருக்கோம். பீப் முதல் கொண்டு நம்மகிட்ட இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? சரி. அண்ணா கிடா எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 50,000 சொன்னேன். 2 கிடா 50,000. அது உயிரிடா எவ்வளோ இருக்குண்ணா? 45 கிலோ இருக்கு. ஒரு கிடா 2 கிடா 45,000. 45 கிலோ இருக்குது. 50,000 விலை. கொண்டு போய் பேட்டி கொடுங்க. முட்டு கிடா குட்டியா? ஆமாண்ணே. முட்டு கடாலண்ணே. பட்டணம் ஊட்டி. பட்டணம் ஊட்டி இது. சரி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? இது 5 ரூபா சொல்கிறேண்ணே. 5,000 ரூபா. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 4 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கொடுக்கலையா? 4,500னா கொடுத்துருக்கலாம். சரி. ஐயா வேணுங்க. அந்த ஐயா அப்படியே குட்டி வைப்பாங்களா ஆமா நைட்டு படுத்துட்டீங்களா? அத்தனை மழையா? அண்ணா குட்டி எவ்வளோ சொல்றியா? குட்டி
எவ்வளோண்ணா ஒரு கால் எவ்வளோண்ணா குட்டி 6 ரூபா 6000